புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிக்கிற படம்னாலே அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. எம்ஜிஆர் சென்னையில நடிக்கிறாருன்னா ஸ்டுடியோவுக்கு தன்னுடைய வீட்டில இருந்தே மதிய உணவை வரவழைச்சிருவாரு. அவருடைய லஞ்சில் மட்டன், சிக்கன், மீன்ட்டு குறைஞ்சபட்சம் 10-15 வெரைட்டியாவது நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10-15 பேர் சாப்பிட்ற அளவுக்காவது அந்த குவான்டிட்டி இருக்கும். எம்ஜிஆர் அன்னைக்கு தன் கூட நடிக்கிற நடிகர்கள் மட்டும் இல்லாம டெக்னீஷியன்களுக்கும் நிறைய சாப்பாட்டை ஷேர் பண்ணுவாரு. அந்த சமயங்கள்ல எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்ல அசோகன் நடிச்சிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது எம்ஜிஆர் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு பழகின நடிகர் அசோகன் எம்ஜிஆர் கூட நடிக்காட்டி கூட ஸ்டுடியோவில் எங்கே இருந்தாலும் கரெக்டாக லஞ்ச் டைமில் எம்ஜிஆர் கிட்ட வந்துருவாரு. ஒரு நாள் எம்ஜிஆர் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நாகராஜ ராவ் இருந்தார். அது லஞ்ச் பிரேக். அப்போ கரெக்டாக எம்ஜிஆர் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து இறங்குது. அதே சமயத்தில் தான் அங்கே நடிக்காட்டி கூட அசோகன் வேற ஒரு ஸ்பாட்லேருந்து அந்த இடத்துக்கு வந்து இறங்கினார். அதை பார்த்த நாகராஜ ராவ் எம்ஜிஆர் கிட்ட, சார் திருக்கழுக்குன்றம் கழுகு வருதுங்க அப்படின்னாரு. அதை கேட்டதுதான் தாமதம் எம்ஜிஆர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. எம்ஜிஆர் வீட்டு சாப்பாட்டுக்கு இப்படியும் ஒரு கதை இருக்கு.